Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற பீஸா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. அதுவும் within 5 minutesல நம்ம சூப்பரா ரெடி பண்ண போறோம். இதுக்கு வந்து பிரெட்டும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ல ரொம்ப டேஸ்டியா டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். டீ போடுற அந்த கேப்ல நீங்க வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல இன்ஸ்டன்ட்டா நம்ம பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சிருந்தேன். கூடவே 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதோடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போறோம். 1/2 ஸ்பூன் போல பீஸா சீசனிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட பீஸா சாஸ் வந்து ரெடி ஆயிரும். இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டரை நல்லா நம்ம பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். ப்ரெட்டை வந்து நம்ம ஒரு சைடில் மட்டும் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ ஒரு சைடு டோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா சாஸை வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்காக நான் வந்து வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் கூடவே கொஞ்சமாக கார்ன் வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோடவே குடமிளகாய், நெக்ஸ்ட்டு வேக வச்சு வச்சுருக்கிற கார்ன் சேர்த்துக்கலாம். அப்புறமா தக்காளி, இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ இது மேலவே வந்து நம்ம வந்து சீஸ் வந்து நல்லா துருவின சீஸை வந்து நல்லா தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட பீஸா வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ அதோட சீஸ் போட்டதுனால அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து வச்சு நம்ம மூடி வச்சு கவர் பண்ணிடலாங்க. இப்போது சீஸ் வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ மெல்ட் ஆனதுன்னா நம்மளோட பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக நம்ம டீ போட்டுகிட்டே வந்து இதை வந்து செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஈஸியான ரெசிப்பியை. நம்ம அவ்வளோ காசு கொடுத்து கடையிலலாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் நம்ம டக்குன்னு செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அதோட உங்கள் கமெண்ட்ஸை கூட எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.